Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல்ல டேட்டா வேலிடேஷன் பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த டேட்டா வேலிடேஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஃபரெண்டா இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து 22 வீடியோஸ் வந்து டேட்டா வேலிடேஷன் ரிலேட்டடா நம்ம சேனல்ல வந்து பப்ளிஷ் பண்ணிருக்கோம். நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்ல போயிட்டு விசிட் பண்ணீங்கன்னா தெரியும். அங்க ஆல்ரெடி வந்து டேட்டா வேலிடேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல 22 வீடியோஸ் வந்து நம்ம ஆல்ரெடி டேட்டா வேலிடேஷனுக்கு மட்டும் நம்ம பப்ளிஷ் பண்ணிருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிக் டேட்டா வேலிடேஷன், டைனமிக் டேட்டா வேலிடேஷன், ஆஃப்செட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம டேட்டா வேலிடேஷன் கிரியேட் பண்ணுறது, அதில் வந்து டிபெண்டன்ட் ட்ராப் டவுன் லிஸ்ட்டு, இந்த மாதிரி நமக்கு நிறைய டேட்டா வேலிடேஷனில் நிறைய கான்செப்ட் கவர் பண்ணியிருக்கோம். இப்போ அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது இது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது என்ன அப்படின்னா, நம்ம கிட்ட பாருங்க செட் ஆஃப் நேம்ஸ் இருக்கு ஏ காலம்ல. இந்த நேம்ல நான் ஏதாவது ஒரு நேம் வந்து ட்ராப் டவுன்ல செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த நேம் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து அனதர் ட்ராப் டவுன்ல வந்து எனக்கு விசிபிள் ஆகக்கூடாது. தட் மீன்ஸ் ஆல்ரெடி வந்து செலக்டட் நேம் வந்து எனக்கு ரிமூவ் ஆயிடணும் அடுத்த டிராப் டவுன்ல. ஓகேங்களா, இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ நான் ஆல்ரெடி இதுல வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். இப்ப பாருங்க, இந்த எஃப் காலம்ல தான் நம்ம டிராப் டவுன் கிரியேட் பண்ணிருக்கோம். இப்ப பாருங்க, இப்போ இந்த லெஃப்ட் சைடு ஏ காலம்ல இருக்கிற அந்த நேம்ஸ் எல்லாமே வந்து இங்க ஷோ பண்ணுது. ஓகேங்களா, டோட்டலா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 7 நேம்ஸ் இருக்கு இல்லைங்களா. 7 நேம்ஸுமே இங்க வந்து லிஸ்ட்ல வந்து நமக்கு பாப்புலேட் ஆகுது. இப்ப பாபு அப்படின்ற நேம் நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் அடுத்த செல்லில் வந்து நான் டிராப் டவுனை கிளிக் பண்றேன். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா பாபு அப்படின்ற நேம் இங்க இருக்காது லிஸ்ட்ல. இப்போ ஹரி அப்படின்ற நேம் நான் செலக்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் போயிட்டு இங்க நான் செலக்ட் பண்றேன், ஹரி அப்படின்ற நேம் இருக்காது. இப்போ கோபால் அப்படின்றத நான் செலக்ட் பண்றேன். அடுத்த டிராப் டவுன்ல போயிட்டு நான் செக் பண்றேன். நேம் இப்படி நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ண நேம்ஸ் எல்லாமே இங்க வந்து பாத்தீங்கன்னா டிசேபிள் ஆயிட்டே வரும். ஓகேங்களா, ரிமூவ் ஆயிடும். ஸோ ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கிறது இந்த ரகு மட்டும் தான் பெண்டிங். ஸோ இப்போ உங்களுக்கு இது கிளியரா அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். அதாவது ஒரு நேம் ஆல்ரெடி நம்ம செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த டிராப் டவுன்ல அந்த நேம் வந்து லிஸ்ட்ல வந்து இருக்காது, அது வந்து ரிமூவ் ஆயிடும். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி செலக்டட் ஐட்டம்ஸை எப்படி நம்ம வந்து டிராப் டவுன் வந்து ரிமூவ் பண்றது அப்படிங்கறத இந்த லாஜிக். இதுக்கு வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்முலாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். வேற எந்த மேக்ரோ கோடும் நம்ம கிரியேட் பண்ணல இதுக்கு. ஸோ இதை எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகேங்களா, இப்ப செகண்ட் ஷீட்ல வந்து பாத்தீங்கன்னா சேம் டேட்டா செட் இருக்கு. ஏ காலம்ல அந்த 7 நேம்ஸ் இருக்கு. இங்க எஃப் காலம்ல தான் நம்ம வந்து டிராப் டவுன் லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், இந்த டிராப் டவுன் லிஸ்ட் நான் இங்க இது வந்து இப்ப நார்மல் செல் ரேஞ்சா தான் இருக்கு. இதுல எந்த டிராப் டவுனும் கிடையாது. நம்ம இன்னும் டிராப் டவுன் கிரியேட் பண்ணல. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம டிராப் டவுன் கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ஃபியூ ஃபார்முலாஸ் வந்து நம்ம இங்க கிரியேட் பண்ணணும். ஃபங்க்ஷன்ஸ் கம்பைன் பண்ணி நம்ம சில டேட்டாஸ் வந்து இங்க எடுத்துட்டு வர போறோம். அது வந்து பாத்தீங்கன்னா ஹெல்பர் காலமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஹெல்பர் காலம் 1, ஹெல்பர் காலம் 2, ஹெல்பர் காலம் 3ன்னு சொல்லி நான் இங்க கொடுத்துக்கிறேன். இதுல ஃபார்முலாஸ் நம்ம நிறைய ஃபார்முலாஸ் வந்து கம்பைன் பண்ணுவோம். அது எல்லாத்தையுமே நான் ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு இஃப் லாஜிக்கல் நான் வந்து இங்க அப்ளை பண்ண போறேன். இஃப் இங்க வந்து பாத்தீங்கன்னா இஃப்க்குள்ள லாஜிக்கல் டெஸ்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த லாஜிக்கல் டெஸ்ட்ல நான் வந்து கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷன் நான் உள்ள இன்க்ளூட் பண்றேன். கவுண்ட் இஃப். ஓகேங்களா, கவுண்ட் இஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க டேட்டா வேலிடேஷன் கிரியேட் பண்ண போறோமோ அதை வந்து நான் ரேஞ்சா கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு தெரியும் கவுண்ட் இஃப் பொறுத்த வரைக்கும் ரேஞ்சு கிரைட்டீரியா அதுதான் நமக்கு வந்து 2 ஆர்குமெண்ட் இருக்கும். ஸோ இப்போ இந்த F2ல இருந்து F8 வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் ரேஞ்சை. ஓகேங்களா, மூவ் ஆகாம இருக்கிறதுக்காக நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். கமா என்னோட கிரைட்டீரியா வந்து பாத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற A2, தட் மீன்ஸ் நேம் காலம்ல செகண்ட் செல்ல வந்து A2 செல்ல வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, சூஸ் பண்ணிட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ இதுல கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து நமக்கு 1 ஆர் 1 அபோவ் இருந்ததுன்னா எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணணும்னா பிளாங்க்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணணும். அதர்வைஸ் ரோ ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணிடுவேன். இந்த ரோ நம்பரை நமக்கு ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ பாருங்க, இந்த இடத்துட்டு எனக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ தட் மீன்ஸ் இந்த கவுண்ட் இஃப் இருக்கு இல்லைங்களா, இந்த ஃபங்க்ஷன் அப்படியே நான் கொடுத்துட்டு F9 ப்ரெஸ் பண்றேன். இப்போ வந்து நமக்கு 0 இருக்கு. ஓகேங்களா, அந்த ஃபார்முலா அப்படியே செலக்ட் பண்ணிட்டு நம்ம F9 ப்ரெஸ் பண்ணா அங்க என்ன வேல்யூ ரிட்டர்ன் ஆகுது அப்படிங்கறது நமக்கு ஷோ பண்ணும். இப்போ நான் அன்டூ பண்ணிக்கிறேன், Ctrl Z கொடுத்து. இப்போ இங்க வந்து லாஜிக்கல் வந்து நான்
greater than or equal to 1 இருந்ததுன்னா எனக்கு வந்து blankன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணணும். அதர்வைஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் டெஸ்ட் வந்து நம்ம இதை கொடுத்துட்டோம். வேல்யூ இஃப் ட்ரூவா இருந்தா blank, வேல்யூ இஃப் ஃபால்ஸா இருந்ததுன்னா எனக்கு அங்க வந்து ரோ ஃபங்க்ஷன் இருக்கு இல்லைங்களா, ரோ ஃபங்க்ஷனை வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஆர்குமெண்ட் எதுவும் நான் பாஸ் பண்ணல, பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு என்டர் பண்றேன். இப்போ பாருங்க நமக்கு அந்தந்த ரோ நம்பரை ரிட்டர்ன் பண்ணும். பிகாஸ் நமக்கு எல்லாத்துலயுமே நீங்க போயிட்டு இந்த கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா இப்போ ரிட்டர்ன் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து 0 தான் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். நீங்க எல்லாத்துலயும் போயிட்டு F9 பிரஸ் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இது 0 ரிட்டர்ன் பண்றதுனால இந்த கண்டிஷன் வந்து மெட் ஆகல. அதாவது கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா மட்டும்தான் நமக்கு இங்க பிளாங்க்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். நீங்க இந்த டிராப் டவுன்ல வந்து நேம் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கும். இப்போ வந்து கான்செப்ட் இதுதான். இப்போ நமக்கு வந்து 0ன்னு இருக்கு, இது வந்து 0 வந்து இப்போ இங்க 1 விட நமக்கு 1 இல்லைன்னா 1 விட அதிகமா வேல்யூ இருந்ததுன்னா நமக்கு டைரக்டா அங்க பிளாங்க் ரிட்டர்ன் பண்ணிடும். அதர்வைஸ் இந்த ரோ ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகி நமக்கு அந்த ரோ நம்பரை ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் லாஜிக். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த ரோ நம்பரை வந்து நமக்கு இங்க டிஸ்பிளே பண்ணுது. இப்போ இந்த ஃபங்க்ஷன் ஓவர். இதுக்கப்புறம் ஒரு லென்த்தியான ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறோம் ஹெல்பர் காலம் 2ல. இந்த ஃபங்க்ஷன்ல வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் வந்து லேட்டரா நான் எப்படி இது ஒர்க் ஆகுதுங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இஃப் இதுக்கும் வந்து ஒரு இஃப் லாஜிக்கல் தான் நான் யூஸ் பண்றேன். இந்த இஃப் லாஜிக்கல்ல ஃபர்ஸ்ட் ரோ ஃபங்க்ஷன், இந்த ரோ ஃபங்க்ஷன்ல வந்து நான் என்ன பண்றேன், இந்த A2 செல் நான் ரெஃபரன்ஸா கொடுத்துக்கிறேன், பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், மைனஸ் அகைன் ரோ ஃபங்க்ஷன். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த A2 செல்ல நான் ரெஃபரன்ஸா கொடுக்கிறேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா F4 கொடுத்து என்னோட ரோவை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், காலம் வந்து அன்ஃபிக்ஸ்ல வச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு பிளஸ் 1 வந்து ஆட் பண்றேன். இது நான் எதுக்காகங்கிறது லேட்டரா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃபார்முலாவை. இப்போ இந்த இஃப் லாஜிக்கல்ல தான் நம்ம இன்னும் இருக்கிறோம். இந்த லாஜிக்கல் டெஸ்ட் தான் இப்போ நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இது கிரேட்டர், இந்த என்டையர் ஏரியா வந்து லாஜிக்கல் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இது கிரேட்டர் தென் கவுண்ட் ஃபங்க்ஷன் இருக்குங்களா, கவுண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றேன். கவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த B2ல இருந்து B8 நான் ரெஃபரன்ஸா கொடுக்க போறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இந்த ரோ நம்பர் ரிட்டர்ன் பண்ணிருக்கீங்களா, இந்த ஏரியாவை பி காலம்ல ஹெல்பர் காலம் 1ல இருக்கிற அந்த ரேஞ்ச் நான் கொடுத்துக்கிறேன். F4 கொடுத்து நான் ஃபிக்ஸ் பண்றேன். எதனா ரோ மட்டும் நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், காலம் வந்து அன்ஃபிக்ஸ்ல வச்சுக்கிறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா டாலர் சைன் வந்து பாத்தீங்கன்னா ரோக்கு மட்டும் டாலர் சைன் இருக்கும், காலம்க்கு இருக்காது. ஓகேங்களா? இப்போ பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லாஜிக்கல் டெஸ்ட். ஓகேங்களா? இப்போ நான் F9 பிரஸ் பண்ணாக்க உங்களுக்கு இங்க ஒரு வேல்யூ ஃபால்ஸ்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுதுங்களா. இப்போ நான் இதை அன்டூ பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்முலா கிரியேட் பண்ணிடும். இப்போ இந்த கண்டிஷன் மெட் ஆனா எனக்கு என்ன வரணும் அப்படின்னா பிளாங்க்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணணும். இஃப் கண்டிஷன் நாட் மெட் அப்படின்னா எனக்கு அகைன் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நான் உள்ள இன்க்ளூட் பண்ண போறேன். இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன்ல என்னோட அரே வந்து பாத்தீங்கன்னா இந்த என்டையர் ஏ காலம் வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஏ காலம் கொடுத்துக்கிட்டு கமா இங்க வந்து ரோ நம்பருக்கு வந்து நான் என்ன பண்றேன், இங்க ஸ்மால், இந்த இண்டெக்ஸ் ஃபங்க்ஷன்ல ரோ நம்பர் இருக்குல்ல அதுக்கு வந்து ஸ்மால் ஃபங்க்ஷன் உள்ள நான் இன்க்ளூட் பண்றேன். இன்க்ளூட் பண்ணிட்டு அகைன் வந்து இந்த B2ல இருந்து B8 வரைக்கும் நான் ரேஞ்ச் வந்து செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இந்த ஸ்மால் ஃபங்க்ஷனுக்கான அரே அது வந்து ஓகேங்களா செட் பண்ணிக்கிட்டு F4 கொடுத்து என்னோட ரோ நம்பரை நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், காலம் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணல. ஓகேங்களா? ரோ மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கமா அரே இருக்கு, இங்க K இருக்கு பாத்தீங்கன்னா இந்த Kக்கு வந்து நான் 1ன்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிக்கிறேன். இங்க பிளஸ் இந்த Kவோட சேர்ந்ததுதான் இதுவும், பிளஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரோ ஃபங்க்ஷன் உள்ள இன்க்ளூட் பண்ணிட்டு இந்த A2 இருக்கு இல்லைங்களா, இந்த A2 நான் வந்து ரெஃபரன்ஸா கொடுத்துக்கிறேன். பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு மைனஸ் அகைன் ஒரு ரோ ஃபங்க்ஷன். இந்த ரோ ஃபங்க்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த A2 செல்ல வந்து நான் செலக்ட் பண்ணிட்டு ரோ மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், காலமை அன்ஃபிக்ஸ்ல வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ எல்லா பிராக்கெட்டையும் நான் க்ளோஸ் பண்றேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் பிராக்கெட் வரும்போது ஒரு பிளாக் கலர்ல உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஓகேங்களா? இப்போ
என்டர் பண்றேன். இப்போ பாருங்க எனக்கு இங்க என்ன ரிட்டர்ன் பண்ணுதுன்னா அந்தந்த நேமை வந்து நமக்கு இங்க ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ நான் அதை டிராகிங் டவுன் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு இங்க நேம்ஸ் எல்லாமே ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க வந்து இந்த எஃப் காலம்ல பாருங்க, இப்போ நான் டிராப் டவுன் கிரியேட் பண்ணல. இப்போ நான் இன்கேஸ் இங்க பாபுன்னு டைப் பண்ண அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல கண்டிஷன் வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இந்த கவுண்ட் இஃப்க்கு வந்து பாத்தீங்கன்னா வேல்யூ வந்து 1 ஆர் 1 above இருக்கும். F9 பிரஸ் பண்ணுங்க பாருங்க 1ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு கண்டிஷன் மெட் ஆகிறதுனால அங்கே வந்து blank வந்து ஷோ பண்ணுது ஹெல்பர் காலம்ல. அதே மாதிரி இங்க blank ஷோ பண்ணும்போது அந்த பாபுன்ற நேமை வந்து நமக்கு இந்த ஹெல்பர் காலம் 2ல இருந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ரிமூவ் பண்ணிடும். ஓகேங்களா? இதுதான் லாஜிக். அது இங்க blankன்னு வந்ததுன்னா அந்த நேம் இங்க வந்து ரிமூவ் பண்ணிட்டு இந்த இதை வந்து ஷார்ட்டிங் பண்ணி நமக்கு ஸ்மாலஸ்ட் வேல்யூ இந்த நேம் வந்து ஆர்டரா வந்து போயிட்டு டாப்ல வந்து டிஸ்பிளே பண்ணும். இப்படி வந்துடும். இப்போ பாருங்க உதாரணத்துக்கு அடுத்தது வந்து பாலா அப்படின்ற நேம் நான் இங்க டைப் பண்றேன். இப்போ பாருங்க எனக்கு அந்த பாலான்ற நேமுக்கு வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அங்கே டிசபிள் ஆயிடுச்சு. இந்த நேம் அந்த பாலா அப்படின்ற நேம் ஹெல்பர் காலம் 2ல டிசபிள் ஆயிடும். எனக்கு ஷார்ட்டிங் ஆர்டர்ல வந்து டாப்ல ரிமைனிங் இருக்கிற நேம் மட்டும் வந்து எனக்கு லிஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். இப்போ நான் இதை வந்து டெலீட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெல்பர் காலம் எதுக்குன்னா இப்போ இதுல தான் நம்ம இந்த டேட்டா வேலிடேஷன் கிரியேட் பண்ணும்போது ரேஞ்ச் நம்ம கொடுப்போம். ஸோ இந்த ரேஞ்ச் நம்ம டேட்டா வேலிடேஷன் டைரக்டா கொடுக்கறதுக்கு பதிலாக அதாவது ஃபங்க்ஷன் வந்து டேட்டா வேலிடேஷன் நம்ம கிரியேட் பண்றதுக்கு பதிலாக இங்க செல்லிலே நான் வந்து அந்த ஃபார்முலாவை கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபார்முலா காப்பி பண்ணிட்டு போயிட்டு டைரக்டா அங்க நம்ம டேட்டா வேலிடேஷன் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ஹெல்பர் காலம் 3ல வந்து ஒரு ஆஃப்செட் ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஆஃப்செட்ல வந்து ரெஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னோட C2 இருக்கு இல்லைங்களா, இதை சூஸ் பண்ணிக்கிறேன். F4 கொடுத்து ட்வைஸ் வந்து ப்ரெஸ் பண்றேன். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரோ வந்து ஃபிக்ஸ் ஆயிடும், காலம் வந்து அன்ஃபிக்ஸ்ல இருக்கும். காமா என்னோட ரோஸ் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 0, காலம்ஸ் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 0 கொடுத்துக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹெயிட்டுக்கு வந்து நான் என்ன பண்றேன், கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன் இருக்குங்களா, அந்த ஃபங்க்ஷன் நான் உள்ள இன்க்ளூட் பண்றேன். கவுண்ட் ஏல வந்து பாத்தீங்கன்னா இந்த C2ல இருந்து C8 வரைக்கும் டில் C8 வரைக்கும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். காலமையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், ரோவையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் டாலர் சைன் இருக்கும் ரெண்டுலையும். ஓகேங்களா? இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஹெயிட்டுக்கு வந்து இந்த கவுண்ட் ஏ ஃபங்க்ஷன். இப்போ விட்த் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ விட்த் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன் மைனஸ் கவுண்ட்டு blank அப்படின்ற ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணிட்டு அதே C2ல இருந்து C8 வரைக்கும் நான் ரெஃபரன்ஸ் ரேஞ்ச் கொடுத்துக்கிறேன். F4 கொடுத்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், பிராக்கெட்டை க்ளோஸ் பண்றேன். ஓகேங்களா? கமா இங்க வந்து பாத்தீங்கன்னா விட்த் வந்து டைரக்டா நான் என்ன பண்றேன் 1ன்னு சொல்லி கொடுத்துட்றேன். இதுதான் விட்த். இந்த கவுண்ட் ஏ கவுண்ட் blank ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹெயிட்டுக்கு தான் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த ஃபங்க்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ரெஃபரன்ஸ்ன்றது இந்த C2, ரோன்றது 0, காலம்ஸ்ன்றது 0, ஹெயிட்ன்றது இந்த என்டையர் கவுண்ட் ஏ கவுண்ட் blank சேர்ந்தது, விட்த்ன்றது 1ன்றது விட்த். ஸோ நம்ம விட்த் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலமை மீன் பண்ணோம். ஸோ அதுக்காக நம்ம வந்து என்ன பண்றோம் 1ன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ F9 ப்ரெஸ் பண்றேன். இங்க பாருங்க இதுல என்ன ரிட்டர்ன் பண்ணுது, 7 சொல்லி ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ இவ்வளவுதான் நமக்கு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் என்ன பண்றேன், பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு என்டர் பண்றேன். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம டிராகிங் டவுன் பண்ண தேவையில்ல. இதை அப்படியே நான் என்ன பண்றேன், இந்த ஃபங்க்ஷனை அப்படியே காப்பி பண்ணி எடிட்ல போயிட்டு காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிக்கிட்டு இப்போ நமக்கு இந்த F2ல இருந்து F8 வரைக்கும் டிராப் டவுன் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம். இப்போ டேட்டா அப்படின்ற டேப்ல போயிட்டு டேட்டா வேலிடேஷன் கிளிக் பண்றேன். டேட்டா வேலிடேஷன் இங்க வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஆப்ஷனை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த சோர்ஸ்ல வந்து நான் என்ன பண்றேன், நம்ம காப்பி பண்ண ஃபார்முலா வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? பேஸ்ட் பண்ணிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் அந்த என்டையர் ஃபார்முலா வந்து நமக்கு பேஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ ஓகே கொடுக்குறேன். இப்போ பாருங்க எனக்கு இங்க வந்து டிராப் டவுன் லிஸ்ட் வந்து கிரியேட் ஆயிடுச்சு, நேம் எல்லாமே இங்க வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ இங்க பாருங்க நமக்கு பாபுன்ற நேம் நான் சூஸ் பண்ண உடனே எனக்கு ஆட்டோமேட்டிக்கா பாபு
இந்த ஹெல்பர் காலம் 1ல அந்த பாபுக்கு நேராக இருந்த அந்த ரோ நம்பர் டிசபிள் ஆகி blank டிஸ்பிளே பண்ணோம். ஹெல்பர் காலம் 2ல வந்து அந்த பாபுன்ற நேம் ரிமூவ் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிற நேம் வந்து ஷார்ட்டிங் ஆர்டரில் ஃபர்ஸ்ட் நிற்கும். ஓகேங்களா, பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா blank வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிகிட்டே வரும். இப்போ பாருங்க, அகைன் வந்து இங்கே ஹரி அப்படின்ற நேம் சூஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்க, ஹரி அப்படின்ற நேமுக்கு நேராக இருக்கிற அந்த ஹெல்பர் காலம் 1ல அந்த ரோ நம்பர் வந்து blank-ஆ கன்வெர்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்த ஹெல்பர் காலம் 2ல வந்து ஹரின்ற நேமு ரிமூவ் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிற நேமு ஷார்ட்டிங் ஆர்டரில் ஸ்டார்டிங்கில் நமக்கு டிஸ்பிளே பண்ணும். இப்படி இந்த ஹெல்பர் காலம் 3 வந்து நமக்கு ஜஸ்ட் இங்கே எதுவும் ஆக்ட் ஆகாது. இது வந்து நம்ம டேட்டா வேலிடேஷனில் கொடுக்கறதுக்காக நம்ம இங்கே கிரியேட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இங்கே கிரியேட் பண்ணாமல் டைரெக்டாகவும் டேட்டா வேலிடேஷனில் கொடுக்கலாம். பட் டேட்டா வேலிடேஷனில் என்னென்னா, நீங்கள் அந்த பாக்ஸில் போயிட்டு உங்களுக்கு டைப் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். செல்ஸ் லாக் பண்ணுறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆஃப்செட் ஃபங்க்ஷன் வந்து நம்ம ஒரு செல்லுலேயே கிரியேட் பண்ணிக்கிட்டு அதை காப்பி பண்ணிட்டு போய் நம்ம அங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். செல்லில் நம்ம கிரியேட் பண்ணும்போது அந்த செல்ஸை லாக் பண்ணுறது எல்லாமே நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து செல்லில் வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், இங்கே நான் அனதர் நேம் வந்து கிறிஷ் அப்படின்றத சூஸ் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நமக்கு ஆக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த என்டையர் இந்த ஹெல்பர் காலம் 2ல இருக்கிறது தான் நமக்கு டேட்டா வேலிடேஷன் ரேஞ்சாக இருக்கும். இப்போ பாருங்கள், இங்கே டேட்டா வேலிடேஷனில் கிளிக் பண்ணுறேன். இங்கே போயிட்டு இந்த சோர்ஸில் நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நமக்கு இந்த ரேஞ்சை வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணுது ஹெல்பர் காலம் 2ல இருக்கிறதுல. இப்போ வேறு ஏதாவது நான் டேட்டா செலக்ட் பண்ணுறேன், கோபால். இப்போ எனக்கு இந்த டாப்பில் இருக்கிற இது மட்டும் எனக்கு ரேஞ்சாக எனக்கு செலக்ட் பண்ணியிருக்கோம். அது வந்து டைனமிக்காக நமக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ உங்களுக்கு வியூ ஆகும் இது எப்படி நமக்கு ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறது. ஸ்டார்டிங்கில் இங்கே நேமே இல்லை அப்படின்னா என்டையர் டேட்டாவை நமக்கு ரேஞ்சாக செட் பண்ணி, இப்போ பாருங்கள் இதை டெலீட் பண்ணிட்டேன். இப்போ போயிட்டு இங்கே செக் பண்ணுங்கள் டேட்டா வேலிடேஷனில். நான் இங்கே கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இது என்டையர் டேட்டா. ஸோ நமக்கு நேம் வந்து இங்கே டிசபிள் ஆக ஆட்டோமேட்டிக்காக இந்த ரேஞ்சு வந்து நமக்கு ஆஃப்செட் ஃபங்க்ஷன் வந்து டைனமிக்காக வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வரும். இதுதான் கான்செப்ட். இப்போ இந்த ஹெல்பர் காலம் 2ல வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், லாஜிக்கல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே லாஜிக்கல் டெஸ்ட். இஃப் இந்த வேல்யூ வந்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரோ ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா A2 ரோவு, அதுலேருந்து நான் A2 மைனஸ் பண்ணி அதுலேருந்து +1 ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் F9 கொடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன வேல்யூ அங்கே ரிட்டர்ன் பண்ணுங்கிறது அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் வந்து F9 கொடுத்து நீங்கள் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் எப்படி நமக்கு வேலிடேட் ஆகுதுங்கிறத நம்ம செக் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கம்பைன் பண்ணும்போது அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். இப்போ லாஜிக்கல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் ரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு மைனஸ் ரோ, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோ ஃபங்க்ஷன் இருக்குங்களா, இந்த என்டையர் டேட்டா செலக்ட் பண்ணிவிட்டு நான் இங்கே F9 ப்ரெஸ் பண்ணால் எனக்கு 1ன்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுது. இப்போ அன்டூ பண்ணுறேன். இப்போ அதே மாதிரி இந்த வேல்யூ நம்ம கிரேட்டர் தன் கொடுத்துருக்கோம்ல கவுண்ட்டு, இதில் வந்து நான் இப்போ F9 ப்ரெஸ் பண்ணுறேன். இதில் என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா 7 கிடைக்குது. ஸோ 1 கிரேட்டர் தென் 7 சொல்லி நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணுது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்படி ஒவ்வொன்றா F9 ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த கண்டிஷன் மெட் ஆகலை அப்படின்னா நமக்கு டைரெக்டாக இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு போயிடும். கண்டிஷன் மெட் ஆனிச்சுன்னா இந்த பிளாங்க்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் பண்ணுவோம். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா, ஸோ இதுக்குள்ளே நம்ம ஸ்மால் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம், அதோட அரே கொடுத்துருக்கோம். நம்ம இது எல்லாமே ஆல்ரெடி வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் செப்பரேட்டாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் போயிட்டு ஃபார்முலாஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து 110 வீடியோஸ் கிட்டத்தட்ட நம்ம ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணிட்டோம். அதில் போயிட்டு விசிட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது நமக்கு ஃபார்முலாஸ் இவ்வளோ தான். நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல போயிட்டு இதை ஒயிட் கலர் கொடுத்து நான் இதை டெலிட் பண்ணக்கூடாது, இதை வச்சு தான் நமக்கு ஆக்ட் ஆகும். இங்கே வியூவில் போயிட்டு கிரில் லைன்ஸ் அன்செக் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், ரகுன்ற நேம் நீங்கள் எந்த ஆர்டரில் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த ரேஞ்சில் நீங்கள் இப்போ ரகு அங்கே வந்து டிசபிள் ஆகிடுச்சு, பாலு. ஸோ நம்ம இங்கே செலக்ட் பண்ண அந்த நேம் வந்து செலக்டட் ஐட்டம்ஸ் வந்து ரிமூவ் ஆகிட்டே வரும். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா, ஈவன் நீங்கள் இப்போ பாட்டமில் இதை செலக்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் செக் பண்ணலாம். இப்போ கிறிஸ் சூஸ் பண்ணுறேன். இங்கே போயிட்டு நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கோபால். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஆல்ரெடி செலக்டட் ஐட்டம்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி நம்ம இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் நான் வந்து என்ன பண்ணுறேன், உங்களுக்கு விசிபிள் ஆகிற மாதிரி நான் உங்களுக்கு வந்து இப்போ ஷோ பண்ணுறேன். பிகாஸ் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் நான் பாட்டமில் வந்து ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா? ஃபார்முலா டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த ஹெல்பர் காலம் 1ல் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபார்முலா வந்து உங்கள் விசிபிலிட்டிக்காக இங்கே ஃபார்முலா டெக்ஸ்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு இங்கே ஷோ பண்ணுறேன். அடுத்தது ஃபார்முலா டெக்ஸ்ட் ஹெல்பர் காலம் 2ல் யூஸ் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் நான் வந்து இங்கே ஷோ பண்ணுறேன். ஃபியூ செல்ஸ் வந்து மெர்ஜ் பண்ணிக்கிறேன் பிகாஸ் நமக்கு வந்து வியூ ஆகணுங்கிறதுக்காக. இது எல்லாமே சேர்ந்து நமக்கு ஒரு ஃபங்க்ஷன். ஓகேங்களா? அடுத்தது வந்து ஃபார்முலா டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த ஆஃப்செட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, ஹெல்பர் காலம் 3, அதையும் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி உங்கள் டேட்டாவில் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஆல்ரெடி செலக்டட் ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கான்செப்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து உங்கள் டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம பப்ளிஷ் பண்ணியிருக்கிற எல்லா ட்ராப் டவுன் லிஸ்ட் ரிலேட்டடாக இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையும் போயிட்டு பிளேலிஸ்ட்டில் வந்து விசிட் பண்ணுங்கள். உங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸை வந்து கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம முடிஞ்ச வரைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நம்ம கவர் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.